சுகுமார் டைரக்ஷனில் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, ஃபஹத் ஃபாசில் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் புஷ்பா 2. இந்த படம் ரிலீஸ் ஆன 31 டேஸில் ஹிந்தியில் மட்டுமே 806 crore மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்தி சினிமாவில் ஆல் டைம் பிளாக் பஸ்டர் மூவி இந்த புஷ்பா 2. புஷ்பா 2 படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. வர ஜனவரி 31 புஷ்பா 2 படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு 4 லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஷங்கர் டைரக்ஷனில் நம்ம ராம் சரண், கேரா அத்வானி, எஸ்ஜே சூர்யா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் கேம் சேஞ்சர். கேம் சேஞ்சர் படத்தோட சென்சார் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சென்சாரில் கேம் சேஞ்சர் படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. வர ஜனவரி 10 தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க கேம் சேஞ்சர் படத்தை. பாலகிருஷ்ணா, ஊர்வஷி ரவுட்டிலா, பாபி டியோல் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் டக்கு மகாராஜ். இந்த டக்கு மகாராஜ் படத்தோட தெலுங்கு ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு. ட்ரெய்லர் சூப்பராக இருக்கு. கலர் கிரேடிங், விஷுவல், ப்ரொடக்ஷன் வேல்யூன்னு நம்ம பாலகிருஷ்ணா மூவிகள்ல இருந்து தனியாகவே தெரியுது இந்த டக்கு மகாராஜ் மூவி. இந்த படம் ஆக்ஷன் கலந்த மசாலாவான ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியாக வரப்போகுது. டக்கு மகாராஜ் படத்தில் டியூவல் ரோல், அதாவது 2 கேரக்டராக வரப்போறாரு போல நம்ம பாலகிருஷ்ணா படங்கள்னாலே நம்பி பார்க்கலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்கும். அதே மாதிரி தான் டக்கு மகாராஜ் படத்துலையும் இருக்கும்னு நினைக்கிறேன். மியூசிக்கும் வேற லெவலில் இருக்கு. வர ஜனவரி 12 டக்கு மகாராஜ் படத்தை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஜிவி பிரகாஷ் நடிப்பில் அப்கமிங்காக வரப்போகிற படம் தான் கிங்ஸ்டன். இந்த கிங்ஸ்டன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நாளைக்கு சாயந்தரம் 6 PM ரிலீஸ் பண்ண போகிறோம்னு அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க.